நம்மை நோக்கி வரக்கூடிய சனி என்ற கிரகம் நமக்கு எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது, சார் கேட்பதற்கே நன்றாக இருக்கே சார். முதலில் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமடையும் பொழுது இவர்களுடைய ஒர்க் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் ஸ்பீடாகவும் ரொம்பவும் ஒரு அறிவாற்றலுடன் செயல்படக்கூடிய நபர்களாகவும், எங்கெல்லாம் நாம் தோற்றோமோ எங்கெல்லாம் நாம் ஏமாந்தோமோ அங்கெல்லாம் நாம் மீண்டும் சாதிக்கக்கூடிய நபர்களாக, நாம் ஜெயிக்கக்கூடிய நபர்களாக, நாம் விட்ட விஷயங்களை பிடிக்கக்கூடிய நபர்களாக, நாம் எங்கெல்லாம் அவமானப்பட்டோமே அதே இடத்தில் நம்மை பலர் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக சனி பகவான் இருக்கிறார். அதாவது 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை மிகவும் பரபரப்பாக ஒரு வேகமாக பார்ப்பது என்பது தர்ம கர்மாதிபதி யோகம். அப்படின்னாவே தர்மம் கர்மம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேலும் அபிவிருத்தி மேலும் வெற்றி அப்படிங்கிற அமைப்பு. இதே நேரத்தில் 9ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்ப்பது, அதாவது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது என்பது பாவக புஷ்டி. 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது என்பது தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு விபரீத ராஜயோகமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது அமைகிறது. இதே வக்கர சனியின் பார்வை மேஷராசிக்கு 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய எதிரி, நோய், வம்பு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வக்கரமாக பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் நமக்கு இதெல்லாம் ஸ்லோவா இருந்துச்சோ, எதெல்லாம் நமக்கு மந்தமா இருந்துச்சோ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி ரொம்பவும் ஸ்பீடாக செயல்படும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய பேர், சார் எங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், ஏதாவது ஒன்று நல்லதாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோச்சாரத்தில் சனி என்ற கிரகம் வக்ரமடைய போகிறது. அப்போது திஸ் பிளானட் சாட்டர்ன் இஸ் நவ் அபவுட் டு என்டர் ரெட்ரோகிரஷன். இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார், கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது இந்த சனி வக்கரம் என்பது ஆரம்பிக்கிறது. பிறகு சூரியன் விருச்சிகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்கர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி இந்த சனி வக்கரம் தொடங்கி 27/11 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த வக்கரகதியில் சாட்டர்ன் இருக்கிறார். சனி கிரகம் வக்கரம் அப்படின்னா தனது இயல்புக்கு மாறிய நிலை. எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் ஸ்லோவாக மிகவும் மெதுவாக பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனமா தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வேகம், அதிவேகம், மிக வேகமாக பயணிப்பதுதான் இந்த சனி வக்கரம். எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை, எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதில்லை. யாராவது ஒருத்தங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட சரி, அதை போய் நோண்டி எடுத்து அவங்கள தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடுவதில்லை. அப்படிங்கிற ஒரு வேகத்தை இந்த சனியுடைய வக்கரம் என்பது பொதுவாகவே கொடுக்கும். இதையும் தவிர இந்த சனி பகவான் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தனது வக்கர பயணத்தை அமைத்துக் கொள்கிறார். அப்பொழுது அவர் எதிர்நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கர்மகாரகன் சனி. கர்மம் அப்படின்னா வேலை. அப்போ வேலை வேலை வேலைன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுவோமோ அதற்குண்டான பலன், அதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளையோ அல்லது ஃபேமிலி லைஃபையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ இழக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களுடன் நம்மால் டைம் செலவழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏற்படும். சார் எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே அப்படி தான் சார், இப்போ இந்த சனி வக்கரத்தினால இது இன்னும் ஜாஸ்தி தான் சார் ஆகப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஓயாமல் வேலை வேலை வேலை. இந்த கர்ம காரகன் அப்படிங்கிறது தான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம். அப்போ கர்மாவை தீர்க்கும் அளவுக்கு ஒரேடியாக உழைத்து கொட்டக்கூடியது. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை. லேசா ஒரு அறிகுறி தெரிஞ்சா கூட உடனே போய் அதனை எட்டி பிடிப்பது.
ஒரு பந்தயம் போட்டி அப்படின்னா முன்னாடி வந்து நிற்பது, இதெல்லாம் தான் இந்த சனி வக்கரத்துடைய பலன். சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சனி பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்கரகதியில் இருப்பது தான் நல்லா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்குது. இதில் தான் சார் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, இதில் தான் சார் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓப்பனாக சொல்லப்போனால் இதில் தான் சார் சுயநலன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. மேஷராசியை பொறுத்தவரை எல்லாருமே வந்து 7.5 சனி எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு சார், 12ஆம் வீட்டில் சனி வந்துருச்சு சார், இதுக்கு முன்னாடி எங்களுக்கு 12ஆம் வீட்டில் ராகு இருந்து எங்களை போட்டு நிறைய துவம்சம் பண்ணிச்சு சார், நிறைய பிரச்சனைகளையும் டென்ஷன்களையும் கொடுத்துக்கிட்டு தான் சார் இருந்துச்சு, நிறைய செலவுகளை நாங்கள் அனுபவிச்சிட்டோம் சார், எங்களுக்கு ஒரு தீர்வே இல்லாத ஒரு நிலைமையில போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி அதாவது இந்த சாட்டர்ன் 7.5 சனியாக உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸாக இந்த சனி வக்கரம் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்மை நோக்கி வரக்கூடிய சனி என்ற கிரகம் நமக்கு எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது சார் கேட்பதற்கே நன்றாக இருக்கே சார். அதாவது இந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் மேஷராசியை பொறுத்தவரை அவர் தான் 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். இப்போ 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வந்து உட்காந்து வெளியில் சொல்லிக்கல சார், ஆனால் நிறைய செலவுகளையும் நிறையா குழப்பங்களையும் நிறையா டென்ஷனையும் இரவு நேரத்தில் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலையும், வெளிநாட்டில் போய் நான் முதலீடு செஞ்சு அதில் ஒன்றுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை பிரதர், நிறைய பணம் எங்கே போச்சுன்னு தெரியல, திரும்ப கிடைக்குமான்னு தெரியல, இந்த சனி பகவான் 6ஆம் வீட்டை இது நாள் வரைக்கும் பார்த்து நிறைய கடனையும் நோயையும் எதிரியையும் வம்பையும் எனக்கு வளர்த்து விட்டுட்டாரு, இதெல்லாம் நான் போய் வெளியில் போய் சொல்லிக்கிட்டு நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன்னு தெரிஞ்சால் எனக்கு வழக்கமாக வரக்கூடிய பிஸ்னஸ் கூட வராது, எனக்கு லாக் ஆகிடும், அதனால நான் சம்பளம் போட முடியாது, நிறைய வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இப்போ என்கிட்ட இல்லாமல் போயிட்டாங்க, ஸ்கில்டு லேபர் ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் யாருமே என் கையிலேயே இல்லையே சார். இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கிட்டத்தட்ட நவம்பர் 27ஆம் தேதி வரை ஒரு மினி கோல்டன் பீரியட், ஒரு மினி ஜாக்பாட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். முதலில் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடையும் பொழுது இவர்களுடைய ஒர்க் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் ஸ்பீடாகவும் ரொம்பவும் ஒரு அறிவாற்றலுடன் செயல்படக்கூடிய நபர்களாகவும், எங்கெல்லாம் நாம் தோத்தோமோ எங்கெல்லாம் நாம் ஏமாந்தோமோ அங்கெல்லாம் நாம் மீண்டும் சாதிக்கக்கூடிய நபர்களாக, நாம் ஜெயிக்கக்கூடிய நபர்களாக, நாம் விட்ட விஷயங்களை பிடிக்கக்கூடிய நபர்களாக, நாம் எங்கெல்லாம் அவமானப்பட்டோமே அதே இடத்தில் நம்மை பலர் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இந்த சனி பகவான் நம்மை வந்து நிறுத்துவார். அது வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் சரி, இல்லை லேபர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, பூமி, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், மெடிக்கல், கெமிக்கல் போன்ற துறைகள், ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிசிட்டி போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, தொழிலில் ஒரு விஸ்வரூப வெற்றியை கண்டிப்பாக இவர்களால் பெற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு ஓப்பனிங் ஸ்பார்க்கு, ஒரு ஓப்பனிங் ஸ்பீடு கிடைக்கும் பொழுது இவர்களாகவே அதில் லயித்து வேலை செய்வார்கள். அப்போது அந்த வேலையில் அவர்களுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு டானிக், ஒரு ஸ்பார்க், ஒரு பிரைட்னஸ், we can achieve and we will be able to prove அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். பிறகு புரட்டாதி நட்சத்திரத்தில் இதே சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிறது அபிவிருத்தி ஆகும். ஏன் அப்படின்னா அந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி குரு பகவான் இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை, அதாவது இந்த தனுர் ராசியை, புரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து தனுர் ராசியை, அதாவது 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை மிகவும் பரபரப்பாக ஒரு வேகமாக பார்ப்பது என்பது தர்ம கர்மாதிபதி யோகம். அப்படின்னாவே தர்மம் கர்மம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலும் அபிவிருத்தி, மேலும் வெற்றி அப்படிங்கிற அமைப்பு. இதே நேரத்தில் 9ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்ப்பது, அதாவது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது என்பது பாவக புஷ்டி, 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது என்பது தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு விபரீத ராஜயோகமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது வந்து அமைகிறது.
நல்ல பாலைவனத்தில் போயிட்டு இருக்கிறேன் பிரதர், எனக்கு ரொம்பவும் தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஓயாசிஸ் கிடைத்தால் எவ்வாறு இருக்குமோ அதை போன்ற ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட இந்த 145 நாட்கள், இந்த ஒரு 145 டேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வக்ர சனியின் 3ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் நிறைய இடங்கள்ல மேஷராசிக்காரர்கள், சார் எங்களுக்கு பேமெண்ட் வரல, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை, அவர் வந்து பணம் கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஆனால் வந்த பிறகு அவர் தான் எங்கள்கிட்ட பணம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் மாறி தனம், குடும்பம், வாக்கு இந்த 3 விஷயங்களிலுமே கண்டிப்பாக இவர்களால் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது பெற முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெல்லாம் இல்லாமல் பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் வச்சு சுத்த முடியும். அதையும் தவிர குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது கண்டிப்பாக நடக்கும். இதே வக்ரசனியின் பார்வை மேஷராசிக்கு 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய எதிரி, நோய், வம்பு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வக்ரமாக பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் நமக்கு இதெல்லாம் ஸ்லோவாக இருந்துச்சோ, எதெல்லாம் நமக்கு மந்தமாக இருந்துச்சோ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி ரொம்பவும் ஸ்பீடாக செயல்படும். இப்போ இதெல்லாம் நமக்கு ஸ்பீடாக செயல்பட்டால்தான் நமக்கு இதில் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ இல்லை ஒரு டீசெண்டான கடன் வாங்கி ஒரு அபாயமான கடனை நாம் அடைப்பதோ அல்லனா ஒரு வம்பு வழக்கில் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸு, ஒரு செட்டில்மெண்ட், நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் நம்மை தேடி வரக்கூடிய அமைப்பாக இது அமைகிறது. மேலும் 9ஆம் வீட்டை சனி பார்ப்பதனால் பாக்கியம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பாக்கியம்னா ஒரு லக்ஸுரி, ஒரு கம்ஃபர்ட். இந்த லக்ஸுரி கம்ஃபர்ட் எல்லாம் நம்ம எப்போ செய்வோம் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு சம்பத்துக்கள், வருமானம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ மேஷராசிக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த சனி வக்கரம் என்பது அமைகிறது. இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்து கொண்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் சம்பத்துக்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் பெற முடியும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது.